இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். வெல்கம் டு ஜூனிஸ் வேர்ல்ட். ஒரு வசனம் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அன்றா சொல்கிறாரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஊழியத்தை செய்வோமாக. எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. நாம் மனத்தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும். மனத்தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காத ஒரு காரியங்கள். ஆனால் நான் ஆண்டவரை பின்பற்ற நான் விளைகிறதுனால அவ்வாறாக முடிகிறது. சுவிசேஷத்தில் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. நம் இந்த உலகத்தில் வரும்போது அநேக பாடுகள், அந்த பாடுகளெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அவ்வாறாக வாழ மிகவும் கடினம். ஆனால் நாம் செய்ய வேண்டும். சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், சுவிசேஷ வேலையை பண்ணு, கோஸ்பல் ஒர்க் செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி ஊழியத்துக்கு தடை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. உன் ஊழியத்தை நிறைவேற்று. நமக்குன்னு என்ன ஊழியம் தெரியுமோ அதை நாம் செய்வோமாக. நாம் ஊழியத்தை நிறைவேற்றுவோமாக. எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாக இருக்க கடவுமாக. கர்த்தருடைய வேலையை செய்வோமாக. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடி பார்ப்போமாக. கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தொல்லைகள், தோல்விகள் எல்லாம் சூழ்ந்து வரும்போது கர்த்தராகிய ஆண்டவரை பார்ப்போமாக. இயேசுவானவரை பார்ப்போமாக. இயேசுவானவரை இறுக பிடிப்போமாக. அவர் வசனங்களுக்கு நாம் செவி கொடுப்போமாக. அவர் நம் எல்லைகளை சுத்திகரிப்பாராக, எல்லைகளை காத்து கொள்வாராக. நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றிலும் இயேசுவானவருடைய அவருடைய கரம் இருக்கும். அவற்றை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய நாம் விழ வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை கைக்கொள்வோமாக. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீயும் எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நாம் ஊழியத்தை நிறைவேற்றுவோமாக. களைப்புக்கு கை வைத்த பிறகே பார்க்கக்கூடாது. ஊழியத்தை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சிறு ஊழியம் செய்தாலும் போதும், அது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஒரு நாளும் அவற்றை பெற்று கர்த்தருடைய கரத்தை பிடிப்போமாக. இயேசுவானவரை பின்பற்றுவோமாக. ஆமீன், ஆமீன்.